வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு சாயங்காலம் 5:47 வரைக்கும் நமக்கு சதுர்த்தி திதி இருக்கு. அடுத்ததா 5:48 மேல நமக்கு பஞ்சமி திதி இருக்கு. இந்த சதுர்த்தி திதி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்தது. அடுத்ததா பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல கோடி கோடியா பணம் குவியறதுக்கு எளிமையான முறையில நாம செய்ய வேண்டிய பணவசிய தாந்திரீக பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய 33 முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். கோடி கோடியா பணம் உங்க கையில சேர ஆரம்பிக்கும். இது என்ன பரிகாரம், இதை யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள்ல நம்ம வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல நிறைய பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில கூட 1 ஸ்பூன் சர்க்கரைய வச்சு இன்னைக்கு சுக்கிரஹோரை நேரத்துல செய்ய வேண்டிய பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த எல்லா வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமக்கு தமிழ் புத்தாண்டு வருது. இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பணவரவு நமக்கு அதிகரிக்கிறதுக்கு, இந்த வருஷம் ஃபுல்லா பணமழை பொழியறதுக்கு நம்ம பர்ஸ்ல வைக்க வேண்டிய பொருளை பத்தி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். நம்ம இன்னொரு வஜ்ரகோஷம் யூடியூப் சேனல்ல இந்த சித்திரை மாசத்தோட முதல் நாள் அன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே சொல்ல வேண்டிய வார்த்தைய பத்தி நான் உங்களுக்கு ஒரு பதிவு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கையும் இங்க நான் உங்களுக்கு கொடுக்கறேன். விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த பதிவை நாம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமாய் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னும் சொல்ல போனா உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து கூட இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஏதாவது ஒரு பேப்பரோ அப்படி இல்லைன்னா நோட் புக்கோ நமக்கு தேவைப்படும். நீங்க வேற ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்கு நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். புதுசா நோட் புக் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க வீட்ல இருக்கக்கூடிய பழைய நோட் புக்கே நீங்க பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். நோட் புக் இருந்ததுன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பேப்பர்ல கூட இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க எழுதலாம். அடுத்ததா பேப்பர்ல எழுதுறதுக்கு நமக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த சிகப்பு நிறம் பாத்தீங்கன்னா நம்ம வாராகி அம்மாவுக்கும் உகந்தது, மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது. அது மட்டும் இல்லாம லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த சிகப்பு நிறம் நம்ம வேண்டுதலை வேகமா நடத்தி கொடுக்கும், மேனிஃபெஸ்டேஷனை ட்ரிகர் பண்ணி கொடுக்கும். அதனால ரெட் கலரை யூஸ் பண்றது நமக்கு அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கும். அடுத்ததா இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யலாம்னு பாத்தீங்கன்னா இதுக்கு நேரம் எல்லாம் பார்க்க தேவையில்லை. நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை தாராளமா நீங்க செய்யலாம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு அஃபர்மேஷன்ஸையும் அது கூட சேர்த்து பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பரையும் கொடுக்க போறேன். இந்த 2 காம்பினேஷனையும் ஒன்னா சேர்த்து நாம பயன்படுத்தும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். இத பயன்படுத்தி நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆழ் மனசுல பதியக்கூடிய சக்தி வாய்ந்தது. இந்த அஃபர்மேஷன்ஸை நாம திருப்பி திருப்பி சொல்லும் போது நம்ம ஆழ் மனச, அதாவது சப்கான்சியஸ் மைண்ட இந்த அஃபர்மேஷன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுனே சொல்லலாம். ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நாம ஈர்க்க ஆரம்பிப்போம். அதனாலதான் நம்ம பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நம்ம ஆழ் மனசுல நாம நெகட்டிவா யோசிச்சோம்னா அந்த நெகட்டிவான விஷயங்கள் தான் நம்மள சுத்தி நடக்க ஆரம்பிக்கும்.
பாசிட்டிவான விஷயங்களை நாம நினைக்கும் போது அந்த பாசிட்டிவான விஷயங்கள் நம்மள சுத்தி நடக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்சம் எல்லாருக்குமே கேட்கறத கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. ஆனா நாம கேட்கிற விதமும் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய நம்ம எண்ணங்களையும் பொறுத்துதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இருக்கு. எனக்கு எதுவுமே நடக்கல, மத்தவங்களுக்கு நல்லா நடக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு எதுவுமே நடக்காது. உங்க மனசை நீங்க மாத்தினா மட்டும்தான் உங்க வாழ்க்கை மேம்படும். அதனால இத ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த ஒரு பரிகாரத்தையுமே நீங்க செய்யுங்க. சரி, இப்போ நீங்க எழுத வேண்டிய அந்த நம்பரும் வார்த்தையையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். 33 முறை இந்த வார்த்தையை எழுதணும். 33 டைம்ஸ் நீங்க எழுதணும். இந்த 33ங்கிற எண்ணிக்கைக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி 12. இந்த 12ல இருக்கக்கூடிய 2ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 3ங்கிற நம்பர் வரும். இந்த 3ங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையில சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கும் வாழ்க்கை மேம்படுறதுக்கும் குரு பகவானோட அருள் கட்டாயமா தேவைப்படும். இந்த 33ன்னு நான் சொல்லிருக்கேன் இல்லையா, இதுல உள்ள 3ஐயும் ஆட் பண்ணும் போது நமக்கு 6ங்கிற நம்பர் வருது. இந்த 6ங்கிற நம்பர் சுக்கிர பகவானுக்கு உகந்தது. சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். இப்படி ஒரே பரிகாரத்துல நமக்கு குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவான், மகாலட்சுமி தாயார், கூடுதலா நம்ம இஷ்ட தெய்வமான வாராகியம்மா, இவங்க எல்லாரோட பரிபூர்ணமான அருளும் நமக்கு கிடைக்கும். சரி, நாம 33 முறை எழுத வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். I am a powerful money magnet 52074117. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். I am a powerful money magnet 52074117. நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு அமைதியான மனநிலையில எந்த விதமான டென்ஷனும் இல்லாம அமைதியான ஒரு இடத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்ல ஆழமா 3 முறை உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இது உங்க மனசை இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கும். இதுக்கப்புறமா இப்ப நான் சொன்ன இந்த அஃபர்மேஷன்ஸையும் இந்த ஏஞ்சல் நம்பரையும் ஒன்னா சேர்த்து எழுதுங்க. நீங்க பெரிய பேப்பரா எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஒரே லைன்ல எழுதிக்கலாம். அஃபர்மேஷன்ஸ ஒரு லைன்லயும் ஏஞ்சல் நம்பரை இன்னொரு லைன்லயும் எழுதணும் அப்படின்னு எந்த விதமான ரூல்ஸும் நமக்கு கிடையாது. உங்க பேப்பரோட சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களால எப்படி எழுத முடியுமோ அதை நீங்க எழுதிக்கோங்க. இந்த அஃபர்மேஷன்ஸ நீங்க எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பேப்பர்ல 1 2 3 4ன்னு சொல்லி 33 வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை நீங்க போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா கவுண்டிங்காக நாம போடக்கூடிய நம்பரை இந்த அஃபர்மேஷன்ஸோட சேர்த்து எழுதக்கூடாது. இப்படி 33 வரைக்கும் போட்டதுக்கு அப்புறமா இந்த அஃபர்மேஷன்ஸ உங்க வாய் விட்டு நீங்க சொல்லிக்கிட்டே எழுதுங்க. சப்போஸ் நீங்க வெளியில இருக்கீங்க, வாய் விட்டு சொல்ல முடியலன்னா பரவாயில்ல, உங்க மனசுக்குள்ள தவறாம நீங்க சொல்லிக்கிட்டே எழுதுங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை உங்க 2 கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு மகாலட்சுமி தாயார் கிட்டையும் வாராகி அம்மா கிட்டையும் சுக்கிர பகவான் கிட்டையும் குரு பகவான் கிட்டையும் மனசார உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இந்த பேப்பரை மாத்தணும், எரிக்கணும், தூக்கி போடணும் இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. இந்த பேப்பர் பாடு உங்க பீரோல ஓரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. கிச்சன் கபோர்ட்ல கூட நீங்க வச்சுக்கலாம். ஆனா தூசியெல்லாம் இல்லாம குப்பை இல்லாத சுத்தமான இடத்துல நீங்க வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க நோட் புக்ல வச்சிருந்தீங்கன்னா அது அப்படியே இருக்கட்டும், எதுவுமே செய்ய தேவையில்லை. வெறும் 33 முறை இந்த வார்த்தையை எழுதுறதுனால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும்னே சொல்லலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்ட ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.